Audio Jungle. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இந்த பிளஸ் ப்ரோக்ராமில் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போன வாரம் ஏசப்பா எப்படி தாவீதை உயர்த்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம். இந்த வாரமும் அந்த மாதிரி யாரை ஏசப்பா உயர்த்திருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாமா? முதல்ல நம்ம ஒரு ப்ரேயர் சாங்கோடு நம்ம ஆரம்பிக்கலாம். Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. எல்லாரும் சூப்பராக ப்ரேயர் சாங் பண்ணீங்க. இப்போ ஒரு சூப்பரான ஆக்ஷன் சாங்க்கு நம்ம எல்லாரும் டான்ஸ் பண்ணலாமா? எல்லாரும் சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை வர்ஷிப் பண்ணலாமா? கேட்பாயோ இன்ப செய்தி நண்பா.
எல்லாரும் சூப்பராக வர்ஷிப் பண்ணீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமா? ஹலோ கிட்ஸ், ப்ரைஸ் லாட். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுலையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி, சூப்பரான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் இருந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யோசேப்பு. ஸோ யோசேப்பை பற்றி உங்களெல்லாம் சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் எப்படி இருந்தார், அவர் ஏசப்பா எப்படி அவர் கூடவே இருந்து, காட் எப்படி அவர் கூடவே இருந்து வழி நடத்துகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ யார் யோசேப்பு அப்படின்னா, யாக்கோபு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட ஒரு பையன் தான் யோசேப்பு. இவருக்கு கூட பிறந்தவங்க ஒரு 11 பேர். ஸோ டோட்டலாக யாக்கோபுக்கு வந்து 12 பிள்ளைங்க இருந்தாங்க, 12 பிள்ளைங்க இருந்தாங்க. ஸோ இந்த 12ல் யோசேப்பு வந்து கடைசிக்கு முந்தின பையன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா கொஞ்சம் இவருக்கு வந்து கொஞ்சம் செல்லம் கொடுப்பார். ஸோ என்ன பண்ணுவார்னா, இவருக்கு மட்டும் இந்த பலவர்ண அங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்படிலாம் பண்ணும்போது இவங்க கூட இருந்த அண்ணன்மாருக்கு வந்து யோசேப்பு மேலே ஒரு பொறாமை. ஸோ கொஞ்சம் என்னடா அப்பா இவருக்கு மட்டும் பார்க்குறாரு அப்படி சொல்லிட்டு. அப்புறம் இப்படி ஆல்ரெடி இப்படி இருக்கிற நேரத்தில் யோசேப்புக்கு ஒரு 2 கனவு வருது. என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் யோசேப்பை வந்து வணங்குற மாதிரி கனவு வருது. இதை போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அண்ணன்மார்ட்டெல்லாம் போய் யோசேப்பு சொல்கிறாரு, இப்படி வந்து எனக்கு கனவு வந்து அதில் வந்து நீங்கள் எல்லாருமே என்னை வணங்குற மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அண்ணன்மார் ஆல்ரெடி கோபமாக இருக்காங்க. அப்போ இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து யோசேப்பை வந்து பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் யோசேப்போட அப்பா யாக்கோபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யோசேப்பே நீ போய் உங்கள் அண்ணன்மார் வந்து வேலை செய்கிற இடத்துக்கு நீ போ. அவங்க வந்து சீகேம் அப்படின்ற இடத்துல அவங்க வேலையை செஞ்சிட்ருக்குறாங்க. நீ அவங்கள போய் பார்த்து நல்லா இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப் வந்து யோசேப்பிட்ட சொல்கிறாங்க. அப்பா சொன்ன மாதிரியே யோசேப்பும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க அண்ணன்மாரை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டார். ஸோ போகிற வழியில் மிச்சவங்ககிட்ட கேட்டு அண்ணன்மார் எங்கே இருக்காங்கன்னு கேட்டு கடைசியாக அண்ணன்மார்க்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. தூரத்தில் இருந்து அண்ணன்மார்க்கு தெரிகிற அளவுக்கு வந்துட்டாங்க. தூரத்தில் யோசேப்பு வர்றதை பார்த்த உடனே அவங்க அண்ணன்மார்க்கெலாம் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, பேசாமல் நம்ம இவனை வந்து கொன்றுவோமா, நம்ம கில் பண்ணிடுவோமா, இவனை கில் பண்ணிட்டு அப்பாட்ட போய் ஒரு மிருகம் வந்து இவனை சாப்பிட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் கடைசி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன அப்படின்னா, தூரத்தில் இஸ்மவேலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் போயிட்டுருக்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா ட்ரேடர்ஸ், அதாவது இந்த பொருள் விற்று வாங்குவாங்க இல்லையா. ஸோ அவங்க அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து போயிட்டுருக்குறாங்க தூரத்தில். அவங்கள பார்த்த உடனே இந்த அண்ணன்மார் வந்து என்ன முடிவுக்கு வராங்கன்னா, பேசாமல் நம்ம யோசேப்பு வந்து அவங்ககிட்ட விற்றுடலாம், அவங்க வந்து இவனை வச்சு அடிமையாக எங்கேயோ விற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அவங்களோட தம்பியை அந்த இஸ்மவேலர்கள்ட்ட போய் விற்றுடுறாங்க. இப்போ இஸ்மவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, யோசேப்பை எகிப்து அப்படின்ற கண்ட்ரியில் போய் போத்திபார் அப்படின்றவரோட வீட்டில் அவனை வந்து அடிமையாக விற்றுடுறாங்க இந்த இஸ்மவேலர்கள். இப்போ எங்கே இருக்கிறார் யோசேப்பு? போத்திபாரோட வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறார். ஸோ அங்கேயும் அவர் என்ன பண்ணுறாருனா, யோசேப்பு ரொம்ப உண்மையாக, ரொம்ப ஹானஸ்ட்டாக, எதுலேயும் ஏமாற்றாமல், எதுலேயும் ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் உண்மையாக அவருக்குரிய வேலையை செய்கிறாரு. இன்றைக்கும் அவர் சின்ன சின்ன அடிமையாக தான் போயிருக்கிறார் அந்த இடத்துல. ஆனாலும் அங்கே செய்கிற வேலையை ஏசப்பா என்ன பண்ணாங்க, காட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையையும் பிளஸ் பண்ணாங்களாம். சின்ன சின்ன வேலையில் கூட, அவங்க செய்கிற சின்ன சின்ன வேலையில் கூட காட் வந்து யோசேப்போட கூட இருந்து பிளஸ் பண்ணாங்களாம். இதனால் என்னாச்சா, அந்த வீட்டில் இருந்த நிறையா விஷயங்கள், போத்திபாரோடைய வீடே என்ன ஆச்சுன்னா ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. இதை போத்திபார் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, யோசேப்பே நீ வந்து இனிமேல் அடிமையாக இருக்கக்கூடாது, நீ வந்து எனக்கு அடுத்த போஸ்ட்டுக்கு, எனக்கு அடுத்த பொசிஷனில் நீ இருந்து என் வீட்டுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போத்திபார் வந்து யோசேப்பிட்ட சொல்கிறாரு. இப்போ போத்திபார் வந்து என்ன பண்ணிட்டார், யோசேப்பை ஒரு நல்ல பொசிஷன், ஒரு ஹை பொசிஷனுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யோசேப்பு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, போத்திபாரோட வீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. இப்படி நல்லா போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கும்போது யோசேப்பு செய்கிற காரியங்கள்னால, காட் யோசேப்போடு கூட இருந்ததுனால இன்னும் நிறைய பிளஸ் ஆச்சான் போத்திபாரோட வீடு. இப்படி போயிட்டு இருக்கிற போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, போத்திபாரோட ஒய்ஃப் வந்து யோசேப் பற்றி ஒரு தப்பான விஷயத்தை வந்து போத்திபார்ட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க. யோசேப்பு பண்ணாத தப்பை பண்ணதா போய் அவங்க ஹஸ்பண்ட் போத்திபார்ட்ட சொல்லிடுறாங்க. இந்த போத்திபாருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடா யோசேப்பு வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் பண்ணாத தப்புக்கு யோசேப்பை ஜெயிலில் போய் போட்டுடுறாங்க. நல்ல ஒரு பொசிஷனில் இருந்த யோசேப்பு இப்போ எங்கே போயிட்டாராம், ஜெயிலுக்கு போயிட்டாராம். இப்போ யோசேப்பு எங்கே இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறார்.
ஆனால் யோசேப்பு என்ன பண்ணல அப்படின்னா எதை பற்றியுமே வந்து முறுமுறுக்கல. அவர் அங்கேயும் போகிறாரு, ப்ரேயர் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அந்த ஜெயில் ஹெட் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவன், ஜெயிலோட தலைவன், அவர் கண்களையும் என்ன பண்ணாங்களாம், காட் வந்து யோசேப்புக்கு மர்சி காமிச்சாங்களாம், கருணை காமிச்சாங்களாம். ஸோ என்ன பண்ணாங்க, இந்த ஜெயில் ஹெட் வந்து யோசேப்பை பார்த்துட்டு நீ வந்து இந்த ஜெயிலோட காரியங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு கையில் பொறுப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ யோசேப்பு தான் ஜெயிலோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. இப்படி இருக்கும்போது யோசேப்பு வந்து 2 பேரை வந்து பார்க்குறாங்க. அவங்கெல்லாம் அவங்க 2 பேரும் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருக்கிறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து பானபாத்திரக்காரன், இங்கிலீஷில் வந்து கப் பேரர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன்னொருத்தர் வந்து பேக்கர், தமிழில் சுயம்பாகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த கப் பேரர் யார் அப்படின்னா, இந்த எகிப்தோட ராஜா இருக்காங்க இல்லையா, பார்வோன் அப்படின்னு சொல்லுவாங்க. எகிப்தோட ராஜா பார்வோனுக்கு வந்து இந்த ஜூஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து கரெக்டாக பார்த்து பக்குவமாக இருக்கான்னு பார்த்து சொல்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸர் யார் அப்படின்னா இந்த கப் பேரர். இவர் எங்கே இருக்காருன்னா இந்த ஜெயிலில் இருக்கிறார். அதே மாதிரி இந்த பேக்கர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பார்வோனுக்கு போகிற ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இன்னொரு ஹெட் ஆஃபீஸர். இவங்க 2 பேரும் ஜெயிலில் இருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் இவங்க 2 பேருக்கும் ஒரே நைட்டில் 2 பேருக்கும் ஒரு கனவு வந்திருக்கு. ஒருத்தருக்கும் 2 பேரும் ஒரே நைட்டில் 2 பேருக்குமே. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை நினச்சிட்டு 2 பேரும் ரொம்ப சேடாக இருக்கிறாங்க. இவங்க சேடாக இருக்கிறத யார் பார்க்குறா, யோசேப்பு பார்க்குறாங்க. யோசேப்பு பார்த்துட்டு போய் கப் பேரர்கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ சேடாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கப் பேரர் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, எனக்கு அதை நினச்சி ரொம்ப ஒரு யோசனையாக இருக்குது, கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப் பேரர் வந்து சொல்கிறாங்க. என்ன கனவு அப்படின்னு யோசேப்பு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கப்பீரர் சொல்கிறாங்க, நான் வந்து என் கனவுல வந்து எனக்கு மேலே வந்து ஒரு 3 திராட்சை கொடிகள், திராட்சை கொடினா என்ன, கிரேப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொடி, இந்த கிளைம்பர், அந்த திராட்சை கொடிகள் இருக்குது 3. அதில் இருக்கிற நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் பறித்து நான் திரும்ப ராஜாவுக்கு போய் ஜூஸ்லாம் போட்டு நான் கொடுக்குற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் யோசேப்பு வந்து அந்த கப்பேர்கிட்ட சொல்கிறாங்க, சொப்பனங்கள் வந்து என்னால் என்னால் அதை வந்து விளக்க முடியாது, காட் மட்டும்தான் அதை உங்களுக்காக விளக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட் மூலமாக அந்த சொப்பனத்துக்குரிய விளக்கத்தை வந்து யோசேப்பு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 3 திராட்சை கொடிகளும் 3 நாளை குறிக்குது. அந்த 3 இந்த ட்ரீமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 3 நாளில் நீ வந்து ராஜாவுக்கு திரும்பியும் திராட்சை பழத்தின் ஜூஸ்லாம் போட்டு நீ கொடுப்ப, திரும்ப ராஜா உன்னை கூப்பிட்டு உன்னோட பழைய பொசிஷன்லேயே சேர்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பேரர்கிட்ட யோசேப்பு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து யார் பார்த்துட்ருக்கா, இந்த பேக்கரும் பார்த்துட்ருக்காங்க. சரிடா, நல்லா இருக்கே, பரவாயில்லையே, நல்லா இருக்கே, நம்மளும் வந்து கேட்டுப்போம், தெரிஞ்சுப்போம் நம்மளோட ட்ரீமோட அர்த்தத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த பேக்கரும் வந்து யோசேப்பிட்ட கேட்குறாங்க, எனக்கும் இப்படி ஒரு ட்ரீம் வந்துச்சு, அந்த ட்ரீமில் வந்து என் தலையில் நான் 3 பேஸ்கெட் வச்சுருக்கேன், அதில் மேலே இருக்க பேஸ்கெட்டில் இருக்கிற அந்த பலகாரங்கள், நிறைய பலகாரங்கள் வச்சுருக்கேன், அந்த பலகாரங்களை என்ன பண்ணுதுன்னா பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்ருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நான் கண்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோசேப்பு சொல்கிறாங்க, அந்த 3 பேஸ்கெட்டும் 3 நாளை குறிக்குது, இன்னும் 3 நாளில் ராஜா வந்து உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்கும் என்ன பண்ணிட்டாரு, யோசேப்பு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு அந்த கனவை. அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே என்ன நடக்குதுன்னா, 3 நாளில் கப்பேரர் வந்து ராஜாட்டே போய் திரும்ப அவர் பழைய பொசிஷனுக்கு போய் ஜூஸ்லாம் போட்டு கொடுக்குறாரு. பேக்கரும் என்ன பண்ணுறாரு, 3 நாளில் யோசேப்பு சொன்ன மாதிரியே ராஜா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே அப்படியே நடந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நடக்க முன்னாடி கப்பேரர்கிட்ட வந்து ஆல்ரெடி யோசேப்பு சொல்லியிருந்தார், இங்கே பாரு, நீ ராஜாட்ட போவ, அவர் திரும்ப உன்னைய சேர்த்துப்பார், அப்போ நீ என்ன பண்ணணும், என்னைய பற்றி நீ ராஜாட்ட சொல்லி என்னைய விடுதலை ஆக்கணும், நான் தப்பே பண்ணாமல் இங்கே வந்து இருக்கேன், நீ என்னை பற்றி ராஜாட்ட சொல்லி என்னை விடுதலையாக்க நீ வெளியில் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு வந்து சொல்லியிருந்தார் இந்த கப்பேரர்கிட்ட. ஆனால் வெளியில் போனோன்னு என்ன பண்ணிட்டாங்க, கப்பேரர் வந்து மறந்துட்டாங்க, 2 இயர்ஸ்க்கு இதை பற்றி மறந்துட்டாங்க. திடீர்னு எகிப்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பார்வோன்ற ராஜா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கனவு வருது, 2 கனவு வருது. அதை நினச்சி இந்த ராஜா வந்து ரொம்ப கவலையாக இருக்கார், என்னடா நமக்கு இப்படி கனவு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கார். அந்த கவலையில் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்டு இதுக்கு நம்ம ஒரு விளக்கத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெஜிஷியன்ஸை கூப்பிடுறாங்க, ஞானிகளை கூப்பிடுறாங்க. ஆனால் யாராலையும் விளக்கமே சொல்ல முடியலையா.
இப்படிலாம் நடக்கும்போது இதை பார்த்துட்டு இருக்க கப்பீரருக்கு ஞாபகம் வருது, நமக்கு சொப்பனம் வந்தப்போ ஒருத்தர் நமக்கு விளக்கம் சொன்னாரே, நம்ம அவரை மறந்துட்டோமே, நம்ம இதை போய் ராஜாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கப்பீரர் போய் ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ராஜா எனக்கும் இந்த மாதிரி கனவு வந்துச்சு, அப்போ ஜெயிலில் யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க அந்த கனவுக்கு, அவர் சொன்ன மாதிரியே அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் சொல்கிறாங்க. ராஜாவும் அதை கேட்டு என்ன பண்ணுறாங்க, வேகமாக யோசேப்பை கூட்டிகிட்டு வாங்க, நல்லா அவனை ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை அனுப்பி அவனை கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. யோசேப்பு வந்த உடனே ராஜா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இப்படி உன்னை பற்றி சொல்கிறாங்க, உனக்கு வந்து கனவுலாம் நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, எனக்கு கனவு வந்துச்சு 2 கனவு, அதையும் நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே யோசேப்பு சொல்கிறாரு, கனவு வந்து என்னால் முடியாது ராஜா, ஆனால் என்னுடைய தேவன் உங்களுக்கு இந்த கனவுக்குரிய விளக்கத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு வந்து அப்பயும் காடை தான் உயர்த்தி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ராஜாட்டையும் அவங்க பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, ராஜா வந்து யோசேப்பிட்ட வந்து அவருடைய கனவை சொல்கிறார். ஒரு கனவு 2 கனவு வருது மொத்தமாக, அதில் ஒரு கனவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 7 கவுஸ் இருக்கான், 7 மாடுகள், ஓகேவா, ரொம்ப நல்ல ஃபேட்டான நல்ல கொழுன்னு இருக்கிற ஒரு 7 கவுஸ் ஒரு சைடில் இருக்குது. இன்னொரு சைடில் இன்னொரு 7 கவுஸ், இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி கொஞ்சம் ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்கிற ரொம்ப சொங்கியாக இருக்கிற ஒரு 7 கவுஸ் இருக்குது. இந்த கனவில் என்ன நடக்குது, இந்த சொங்கியாக இருக்கிற இந்த 7 கவுஸும் நல்லா ஃபேட்டாக இருக்கிற கவுஸ் எல்லாம் சாப்பிட்டுடுச்சான். சாப்பிட்ட அப்புறமும் அந்த 7 மெலிஞ்சிருக்கிற கவுஸ் அப்படியே தான் இருக்குது, இன்னும் வெயிட்டோ எதுவுமே போடாமல் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு கனவு, இதை வந்து யோசேப்பிட்ட ராஜா சொல்கிறார். இன்னொரு கனவு என்ன அப்படின்னா, 7 நெல்கதிர் இருக்குது, 7 நெல்கதிர்கள். இந்த நெல்கதிர் 7 நெல்கதிர்களும் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா செழிப்பாக நல்லா விளைஞ்ச நெல்கதிர்களாக இருக்குது. இன்னொரு சைடு இன்னொரு 7 நெல்கதிர்கள் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா நல்லா விளையாத நெல்கதிர்களாக இருக்குது. இதுலேயே என்ன ஆயிடுச்சா, அந்த விளையாத நெல்கதிர் வந்து நல்லா விளைஞ்ச நல்லா பசுமையாக இருந்த நெல்கதிரெலாம் சாப்பிட்டுடுச்சான். ஸோ இதுதான் இந்த 2 கனவும். இந்த 2 கனவை யோசேப்பிட்ட வந்து ராஜா சொல்கிறாரு. உடனே யோசேப்பு வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜாவே இந்த கனவு என்ன அப்படின்னா, காட் வந்து உங்கள்கிட்ட எகிப்தில் அடுத்த 7 இயர்ஸ்க்கு நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மொதல் கனவில் வந்த 7 ஃபேட் கவுஸும் 2வது கனவில் வந்த 7 நெல்கதிர் நல்ல பசுமையான நெல்கதிர்களும் 7 வருஷங்களை குறிக்குது, வரப்போகிற 7 இயர்ஸை குறிக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 7 இயர்ஸில் எகிப்தில் நல்லா நமக்கு ஃபுட்டுலாம் நிறையா இருக்கும், நமக்கு நல்லா விளையும், பயிர் நம்ம சாப்பாடு எல்லாமே நல்லா நமக்கு விளையும், அப்போ நல்லா ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும் இந்த 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த மெலிஞ்சு போன 7 கவுஸ் இருக்குது இல்லையா, அதே மாதிரி அடுத்த கனவில் 7 அந்த நெல்கதிர்கள் விளையாத நெல்கதிர்கள் இருக்குது இல்லையா, இந்த 2ம் எதை குறிக்குது அப்படின்னா அடுத்த 7 இயர்ஸை குறிக்குது, மொதல் 7 இயர்ஸ் அடுத்து வர்ற 7 இயர்ஸை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 7 இயர்ஸில் நமக்கு ஃபுல்லாக பஞ்சமாக இருக்கும், சாப்பாடே நமக்கு இருக்காது, எதுவுமே விளையாது, ரொம்ப பஞ்சமாக இருக்கும், மக்கள் கஷ்டப்படுற ஒரு நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க. காட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க, இந்த 14 இயர்ஸ் இந்த 7 இயர்ஸ் நடக்க போகிற காரியங்களை உங்களுக்கு கிருபையாக வெளிப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 7 இயர்ஸில் வர்ற நல்ல கிராப்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் எகிப்து நாட்டில் இருக்க ஜனங்கள் எல்லாருக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும், அடுத்த 7 இயர்ஸில் ஃபுட்டு கொடுக்க முடியும், இல்லைன்னா நம்ம ஜனங்களுக்கு கஷ்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு வந்து ராஜாட்ட சொல்கிறாங்க. ராஜா பார்க்குறாரு, இவ்வளோ ஞானமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்த்து, சே ஆமாம்ல ரொம்ப கரெக்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உன்னை விட இதுக்கு பெஸ்ட்டாக யாருமே பண்ண முடியாதுப்பா, நீ தான் இதை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராஜா யோசேப்பை பார்த்து சொல்கிறாங்க, நீ தான் எகிப்துக்கு பொறுப்பாக இருக்க போகிற, எனக்கு அப்புறம் இனிமேல் உன்னே வந்து நான் எனக்கு அடுத்த பொசிஷனில் நான் வைக்க போகிறேன், நீ இல்லாமல் உன்னை கேட்காம யாருமே இந்த நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து யோசேப்பிட்ட சொல்கிறாரு. நீ தான் என்ன பண்ணணும், நெல்கதிர் சேவ் பண்ணி வைக்கிறது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இது எல்லாமே நீ தான் பண்ணணும், ஜனங்கள் உன்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, நீயே இதை பொறுப்பெடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் இருந்த யோசேப்பை எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு, அவருக்கு அடுத்த பெரிய அதிகாரியாக கொண்டு போய் வைக்கிறார். யார் மாதிரினா, இப்போ நம்ம நாட்டில் பிரசிடென்ட்க்கு அடுத்து பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் யோசேப்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா காட் வந்து உயர்த்தியிருக்காங்க.
இப்போ யோசேப்பு என்ன பண்ணுறாரு, வர்ற 7 இயர்ஸில் நல்லா சேவ் பண்ணுறாரு. நல்லா விளையிறது எல்லாமே 5ல் 1 பங்காக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க, ஃபுல் நாட்டுக்கும் தேவையான மாதிரி. அவருக்கு அந்த ஞானத்தை காட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் சேவ் பண்ணதை தான் என்ன பண்ணாங்கன்னா அடுத்த பஞ்ச காலத்தில் வந்து 7 இயர்ஸில் வந்துட்டு மக்கள் எல்லாரும் யோசிப்பிட்டு தான் வந்து எங்களுக்கு ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சத்தில் வந்து வாங்கினாங்க. ஸோ இதே இப்படி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லார் மத்தியிலையும் என்ன பண்ணாங்கன்னா காட் வந்து யோசேப்பை உயர்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை பிடிக்காத அவங்க அண்ணன்மார் இருக்காங்க இல்லையா தூரத்தில், அவங்க கானான் தேசத்தில் இருந்தாங்க. அவங்களுக்குமே என்ன அப்படின்னா பஞ்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் எகிப்தில் எப்படி ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட தான் எல்லா சாப்பாடும் கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களும் என்ன பண்ணாங்களாம், யோசேப்கிட்ட தான் வந்து கடைசியில் ஃபுட்டுலாம் வாங்கினாங்க. ஸோ காட் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள வெறுத்த அவங்க அண்ணன்மார் முன்னாடியே அவரை உயர்த்தியிருக்காங்க. அவர் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டாரோ, எகிப்தில் ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டார், அடிமையாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டார், எங்கெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அது எல்லார் மத்தியிலையும், அந்த எல்லா சுச்சுவேஷன் மத்தியிலையும் என்ன பண்ணாங்க, காட் வந்து யோசேப்பை உயர்த்தினாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு கொஷின் கேட்கணும், என்ன அப்படின்னா யோசேப்போட லைஃப் ஈஸியாக இருந்துச்சா? இல்லை, அவர் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் யோசேப்பு என்ன கரெக்டாக பண்ணாருன்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் அவர் வந்து முறுமுறுக்காமல், காடுக்கு அகெயின்ஸ்டாக எதுவும் பேசாமல் அவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் உண்மையாக காடுக்கு தாழ்மையாக இருந்து அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு ஹம்பிளாக இருந்து என்ன பண்ணாங்க, ஒபே பண்ணாங்க. காடுக்கு ஒபே பண்ணாங்க, அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒபே பண்ணாங்க, உண்மையாக செஞ்சாங்க. அவங்க எல்லாமே கரெக்டாக செஞ்சதை யார் பார்த்துட்டே இருந்தா, காட் பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணாங்க, கடைசியில் உயரத்தில் வச்சாங்க. நல்லா ஹை பொசிஷனில் காட் போய் என்ன பண்ணாங்க, யோசேப்பை வச்சாங்க. ஸோ இதே மாதிரி நமக்கும் இன்றைக்கி வந்து இருக்கும் இல்லையா, எனக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நீங்கள் எய்ம்ஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா முறுமுறுக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும், ஸ்கூலில் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையாக செய்யணும். யோசிப்பு மாதிரி நம்மளும் உண்மையாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் காடை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் காட்டை கேட்டு செய்யணும். அவரை ப்ரைஸ் பண்ணி அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி நம்ம செய்யணும். ஸோ இந்த மாதிரி யோசிப்பு மாதிரி நம்மளும் ஹம்பிளாக இருந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு, நம்ம டீச்சர்ஸ்க்கு, நம்ம மேலே இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹம்பிளாக இருந்து ஒபே பண்ணி நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா யோசேப் மாதிரி நம்மளையும் உயர்த்துவாங்க. ஸோ இன்றைக்கி நம்மளாம் ஒரு டெசிஷன் எடுப்போம், யோசேப் மாதிரி நம்மளும் ஹம்பிளாக இருக்க போகிறோம். நமக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒபே பண்ணி இருக்க போகிறோம். முக்கியமாக காடுக்கு நம்ம ஒபே பண்ணி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி அந்த டெசிஷன் படி நம்ம இருந்தோம் அப்படின்னா காட் வந்து யோசேப்போடு இருந்த மாதிரி நம்ம கூடயும் இருப்பாங்க. அதான் பைபிளில் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. கர்த்தர் யோசேப்போடு இருந்து என்ன பண்ணாங்க, அவங்க செஞ்ச ஒவ்வொன்றையும் பிளஸ் பண்ணாங்களாம். சின்ன விஷயமா இருந்தாலும், ஜெயிலில் இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லேவாக வேலை பார்க்கும்போது கூட என்ன பண்ணாங்க, காட் வந்து ஜோசஃபை பிளஸ் பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளும் இன்றைக்கி நம்ம ஜோசப் மாதிரி ஹம்பிளாக இருந்தோம் அப்படின்னா நம்மளையும் காட் பிளஸ் பண்ணுவாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்களும் என்னோட கூட இதை டிசைட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா, ஏசப்பா எப்படி யோசேப்பு வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயங்களையும் எந்த அளவுக்கு அவங்கள உயர்த்திருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் நம்மளும் என்ன பண்ணணும், ஏசப்பாவை நல்லா பிடிச்சிக்கணும், விட்டுறவே கூடாது. அடுத்ததாக நம்ம ஒரு மெமரி வர்ஸை படிச்சிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மெமரி வர்ஸ் படிக்கலாமா? எல்லோரும் அவங்க பைபிள் எடுத்துக்கோங்க. God is with you wherever you go. Genesis chapter 28 verse 15. இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா? God is with you wherever you go. Genesis chapter 28 verse 15. என்ன ஃப்ரெண்ட்ஸ், மெமரி வாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்ததா? அந்த மெமரி வாஸை படித்து வீடியோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அனுப்பி விட்ருங்க. அடுத்து இப்போ நமக்கு ஒரு 2 பிரதர்ஸ் வந்து சூப்பராக ஆப்ஜெக்ட் லெசன் சொல்ல போகிறாங்க, பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அபினவ், இன்றைக்கி நம்ம என்ன ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம்? நீ எலவேட்டரில் போயிருக்கியா? போயிருக்கேன். இப்போ உனக்கு முன்னாடி எலவேட்டரும் இருக்குது, ஸ்டார்ஸும் இருக்குது. நீ எதை சூஸ் பண்ணுவ? எலவேட்டர் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டேர்ஸில் போனோன்னா ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க ரொம்ப நேரம் ஆகும், களைச்சும் போகும். அதுவே நீ எலிவேட்டருக்குள்ளே போனோன்னா ஜஸ்ட் உள்ளே போய் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இன்னும் கொண்டு போய் விட்டுரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எலிவேட்டரையும் ஸ்டேர்ஸையும் வச்சு நம்ம லைஃப்பை ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கலாமா? அந்த எலிவேட்டர் தான் நம்மளோட லைஃப். அந்த பட்டன் தான் நமக்கும் ஏசப்பாவுக்கும் உள்ள கனெக்ஷன். எப்போ நம்ம ஏசப்பாவோட கனெக்டாக இருக்கோமோ அப்போ ஏசப்பா நம்மளை உயர்த்துவார். ஸோ லெட் காட் லிஃப்ட் யூ அப்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஜெக்ட் லெசனில் சூப்பராக ஒரு லெசன் கற்றுக்கிட்டிங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட யார் இருந்தால் நம்ம உயர்வோன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பப்பட் டான்ஸ் பார்த்துடலாமா? If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake me. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake, 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 shake. A-E-I-O-U, vowels இருந்தால் English true. Teenage வாழ்வில் இயேசு இருந்தால் life எல்லாம் new. A-E-I-O-U, vowels இருந்தால் English true. Teenage வாழ்வில் இயேசு இருந்தால் life எல்லாம் new. If God is with me, nothing can shake me. If God is with me, nothing can shake, shake, shake. His grace is with me, nothing can break me. His grace is with me, nothing can break me. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இந்த உலகில் உள்ளவை வேண்டாம். வேண்டும் வேண்டும் வேண்டும், என் நேசரின் அன்பு வேண்டும். His grace is with me, nothing can break me. His grace is with me, nothing can break me. Come on, man. Let's go, y'all. Turn it up. Turn it up. Turn it up. Push the tempo. Turn it up. Here we go. Boom. Up to your grill. God's strength is with me, nothing can stop me. God's strength is with me, nothing can stop me. God's strength is with me, nothing can stop, stop, stop. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ப்ரோக்ராம்லாம் சூப்பராக இருந்ததா? ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல்ல? இதே மாதிரி சூப்பரான ப்ரோக்ராமோட உங்களை நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணுறோம். Until then, bye.